வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ நேத்தே நான் சொன்னேன், 100% வந்து ட்ரீம் லெவனை பேன் பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம். இருந்தாலும் ஏதாச்சும் ஒண்ணு நம்ம ட்ரீம் லெவன் இந்த ஃபேண்டசிக்கு மட்டும் ஏதாச்சும் ஒரு விதிவிலக்கு இருக்குமா அப்படிங்கறத நம்ம நினைச்சோம். பட் அதுவுமே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா அபிஷியலாவே வந்து ட்ரீம் லெவன் சைட்ல இருந்து நமக்கு சொல்லிட்டாங்க. அதாவது எங்களுடைய ஆபரேஷனை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது தற்காலிகமா மூடி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா அவங்க சொன்ன மெயின் காரணம் என்ன, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன் கேமிங் பில் 2025. ஸோ இந்த பில் காரணமாக நாங்க இப்போ வந்து இதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறோம், பாஸ் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிரந்தரமா எங்களுடைய இதை எல்லாத்தையும் மூடிட்டு ஆப் எல்லாம் க்ளோஸ் பண்ண சொல்ல ஜஸ்ட் பாஸ் பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது இந்த pay to play ஃபேண்டசி கான்டெஸ்ட், அதாவது நம்ம துட்டு கட்டி விளையாடக்கூடிய எல்லா கான்டெஸ்ட்டுமே அவங்க வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். அதே போல பாத்தீங்கன்னா யுவர் அக்கௌண்ட் பேலன்ஸ், அதாவது உங்க அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய வேலட்ல இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து சேஃபா தான் இருக்கும். அதை நீங்க வந்து வித்ட்ராவல் வந்து பண்ணிக்கலாம் ட்ரீம் லெவன் ஆப்ல இருந்து. இது வந்து ட்ரீம் லெவன் ஆப் மட்டும் இல்லை, நீங்க விஷன் லெவனா இருந்தாலும் சரி, எக்ஸல் லெவன், ஸ்போர்ட்ஸ் எல்லாமே வந்து சேஃபான ஒரு ட்ரஸ்டடான ஒரு ஃபேண்டசி பிளாட்ஃபார்ம் தான். ஸோ இதுதான் நீங்க காலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமா ஒரு நேற்று நைட்டே வந்துருச்சு. பட் நம்ம காலையில கூட நம்ம டெலகிராம் சேனல்ல போட்டிருந்தோம். பட் நிறைய பேருக்கு இதை பார்த்துமே என்ன அப்படிங்கிற ஒரு ஐடியா இல்லை. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், ஏன்னா ட்ரீம் லெவன் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஆனா ஒரு சில ஆப் இன்னுமே ஓப்பன்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதனாலதான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்றேன். ஸோ இதுதான் மேட்டர். இதுதான் மோஸ்டா பாத்தீங்க அப்படின்னா அவங்க கன்ஃபார்ம் பேன் பண்ணதுக்கு ஒரு சிக்னல். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய இது இருக்கு இன்னமும். ஸோ இது வந்து இன்னையோட முடிஞ்சு போயிட்டா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ட்ரீம் லெவன் சைட்ல இருந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா புதுசா வந்து அவங்க ஒரு கான்டெஸ்ட் போட்டிருக்காங்க. அது என்ன கான்டெஸ்ட், ஃப்ரீயா விளையாடுற மாதிரி, எந்த ஒரு என்ட்ரி ஃபீஸுமே கிடையாது. இன்னைக்கு நைட்டு நடக்கக்கூடிய 100 லீக்கு கூட என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஒரு முதல் 20 இடம் பிடிக்கிறவங்களுக்கு ஐபோன் 16 அப்படிங்கிற ஒரு பிரைஸ் வந்து கொடுக்குறாங்க. பட் இது எவ்வளவு நாள் கண்டினியூ பண்ண முடியும் அந்த கம்பெனினால? மற்ற ட்ரீம் லெவன் பண்றாங்க, இதே போல மற்ற கம்பெனிகளால இது பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பா கஷ்டம். எதுக்கு இது பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னா, உங்க ஒருத்தருங்களும் ஒவ்வொரு மாதிரி தோணலாம். எனக்கு என்ன மாதிரி தோணுது அப்படின்னா அவங்களுடைய யூசர் பேஸ் வந்து அவங்கள விட்டு வெளியே போயிடக்கூடாது. ஏன்னா இது வந்து தற்காலிகமா தான் நாங்க பாஸ் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேபி இது நாளைக்கே வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம், இல்ல ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய சென்னை ஹைகோர்ட் இல்ல கர்நாடகா ஹைகோர்ட் இந்த மாதிரி ஹைகோர்ட்டுக்கு கூட போகலாம். ஸோ அங்க போய் ஒருவேளை கேஸ் நடந்து வின் பண்ணி வந்துட்டோம் அப்படின்னா மறுபடியும் நம்ம யூசரை இழந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காக இந்த மாதிரி ஃப்ரீ கான்டெஸ்ட் அப்படிங்கிறது போடலாம். பட் இது எத்தனை நாளைக்கு கொடுக்க முடியும் அவங்களால? டெய்லி வந்து பாத்தீங்கன்னா 20 பேருக்கு ஐபோன் அப்படின்னாலே அதுல எத்தனை லட்சம் ஆச்சு. ஒரு போன் வந்து 70,000 ரூபாய் இருக்கும். ஸோ 10 போனே வந்து பாத்தீங்கன்னா 7 லட்சம் ரூபாய், 15 லட்சம் ரூபாய் செலவு பண்ண போறாங்களா டெய்லியும் அப்படின்னு நினைக்க தோணுது. ஸோ அதெல்லாம் வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஒருவேளை ஒரு அட்ராக்டிவா முதல் நாளே இருக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த மாதிரி பிரைஸ் கொடுக்கலாம். பட் இதுலயும் நீங்க விளையாடுங்க. காரணம் என்னன்னா 6 டீம் நீங்க ஃப்ரீயா போட்டுக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. இத்தனை நாள் தான் கிடைக்கல, அட்லீஸ்ட் பேன் பண்ணதுக்கு அப்புறமாச்சு இந்த வாய்ப்பு கிடைக்குமா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுடைய விருப்பம். இல்ல இதோட நான் எல்லாம் கிளம்புறேனாலும் கிளம்பிக்கோங்க. பட் அவங்க சொன்னது மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா இந்த NDTV வந்தது வந்து நம்மளுடைய ரியல் மணி கேமிங்கோட இதை வந்து கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போங்க, இந்த பில்லு வந்து செல்லாது, இது வந்து நிறைய லூப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி இதை கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. அதுதான் இதுல சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ட்ரீம் லெவன் வந்து இல்ல இந்த நிறைய கம்பெனிஸ் எல்லாமே சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இதை கோர்ட்டுக்கு வந்து எடுத்துட்டு போனாங்கன்னா அங்க ஆர்குமெண்ட்ஸ் நடக்கும். ஸோ இவங்க தரப்பு நியாயத்தை இவங்க சொல்லுவாங்க, அவங்க தரப்பு நியாயத்தை அவங்க சொல்லுவாங்க. ஃபைனல் டிசிஷன் வந்து ஜட்ஜ் தான் எடுப்பாங்க. ஸோ இவங்க அப்ரோச் பண்றது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கர்நாடகா ஹைகோர்ட்டை வந்து அப்ரோச் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் அப்படி இருக்காங்க. ஃபர்ஸ்டே வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்ரோச் பண்ண போகல, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஹைகோர்ட்டுக்கு போகலாம் நெக்ஸ்ட் வீக். அதாவது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவு. ஸோ 2 நாள் இருக்கா, ஞாயிற்றுக்கிழமை ஒண்ணுமே பண்ண முடியாது இல்ல. ஸோ உடனே எடுத்த கௌதம் பண்ண மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் மண்டே வந்து மேபி அவங்க கோர்ட்டுக்கு போகலாம். கோர்ட்ல வந்து என்ன மாதிரியான உடனே நம்ம கோர்ட்டை பத்தி தெரியும், எத்தனை நாள்னாலும் ஒரு கேஸ் நடக்கலாம். இல்ல நம்ம எதிர்பாராத விதமா கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஏதாச்சும் ஒரு நியூஸ்கள் வரலாம். எப்படி கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள
பேன் பண்ணாங்களோ அதே மாதிரி. ஸோ அதுதான் கீழேயும் போட்டிருக்காங்க. அதாவது குரூப்பா போலாமா இல்ல தனித்தனி கம்பெனியா போவாங்களா அப்படிங்கிற மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வரட்டும். ஸோ எந்த ஒரு அப்டேட்டா இருந்தாலும் நான் நம்ம சேனல்ல சொல்லிக்கிறேன். ஸோ குறிப்பா இதுக்கு நான் ஏன் வீடியோ போட்டேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து பயப்படுறீங்க நம்மளுடைய காசு வந்து என்ன ஆகும், ஒரு இதுல அக்கௌண்ட் நம்ம ஆப் வந்து ஒரு இதுல விளாடுற மாதிரி சொல்றாங்க, இன்னொரு இதுல விளாடக்கூடாது அப்படிங்கிறாங்க அப்படின்னா, இன்னும் அவங்களுக்கு அந்த சர்டிபிகேட் இருக்கும் பேன் பண்ணிட்டு அப்படிங்கிற சர்டிபிகேட் வந்து கைக்கு வரல சில ஆப்புக்கு. ஸோ வந்த உடனே பாத்தீங்க அப்படின்னா அவங்களுமே பேன் பண்ணிடுவாங்க. ஏன்னா இது ஓவரால் இந்தியாவே எங்கும் போது கண்டிப்பா பேன் பண்ணிடுவாங்க. இப்போ ஒரு தமிழ்நாட்டில் பேன் பண்ணிட்டு மற்ற ஸ்டேட்ல பேன் பண்ணலன்னா கூட நிறைய வழி இருக்கு அவங்களுக்கு நடத்துறதுக்கு. நாங்க இந்த தமிழ்நாட்டில் நடத்தல, கேரளால தான் நடத்துறோம் அப்படின்னு சொல்லி ஏமாத்துறதுக்கும் வாய்ப்பு உண்டு. பட் ஓவரால் இந்தியாவை பேன் பண்ணோடனே அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த நோட்டீஸ் ஒன்ஸ் அவங்க கிட்ட வந்துட்டு அப்படின்னா பேன் பண்ணிடுவாங்க. ஸோ அது இன்னைக்கு நைட்டு வரைக்கும் வரல அப்படின்னா மண்டே தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம பேசின வரைக்கும். ஸோ அப்போ 2 நாள் டைம் இருக்கு. பட் நீங்க உடனே போய் இன்னைக்கே போய் வித்ட்ராவல் பண்ணி அதுவும் அன்டைம்ல போய் வித்ட்ராவல் பண்றது எனக்கு இது இல்லை. ஏன்னா அவங்களே சொல்லிட்டாங்க, உங்களுடைய காசு வந்து எங்களுடைய பொறுப்பு, எங்க ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, எப்ப வேணாலும் உங்க ஆப் வந்து வித்ட்ராவல் எடுத்துக்கலாம். நிறைய பேர் சொல்றீங்க நான் 2 நாளைக்கு முன்னாடி தான் டெபாசிட்ல வந்து ஆட் பண்ணேன் அப்படின்னா அதை வித்ட்ராவல் பண்ண முடியாது, அது விளாண்டு தானே கழிக்க முடியும் அப்படிங்கிறீங்க. கிடையாது நண்பா. இந்த மாதிரி டைம்ல அந்த ஒரு தப்புன்னு நடக்கக்கூடிய சூழ்நிலை நம்ம டெபாசிட்ல ஆட் பண்ணிருக்கக்கூடிய காசை கூட நம்மளால வித்ட்ராவல் பண்றதுக்கு மாதிரியான ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ அதுக்கு தான் நான் சொல்றேன், உடனே அவசரப்படாதீங்க. ஏன்னா உடனே இன்னைக்குள்ள ஒரு மேட்ச்ல அவ்வளோத்தையும் போட்டு வின்னோ தோல்வியோ வந்தா வருது. அது ஏன் அவசரப்படுறீங்க? அப்படி அவசரப்படாதீங்கிறது தான் அந்த இது வீடியோ மேக் பண்றதுக்கு. அதான் எல்லாருக்கிட்டையுமே சொல்றது, பொறுமையா இருங்க. என் காசு அங்கதான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொறுமையா எடுத்துக்கலாம். திங்கக்கிழமை ஆகட்டுமே, ஏன் 2 நாள்ல என்ன ஆயிர போகுது? இவ்வளவு நாள் நம்ம நம்பிக்கையா நமக்கு இது வரைக்கும் எல்லாம் பண்ணாங்கல்ல. ஸோ கடைசி நேரத்துல எல்லாத்தையும் லவ் டிக்கெட்லாம் போயிட மாட்டாங்க. ஏன்னா அவங்களும் ஒரு குரூப்புக்கு கீழே தான் வேலை பார்க்குறாங்க, ஒரு அவங்களுக்கும் ஒரு கூட்டமைப்பு இருக்கு. ஸோ அவங்களாம் பார்த்துப்பாங்க. ஸோ அதனால அவசரப்படாதீங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. நான் வந்து சேனல் ஆரம்பிக்கும் போது 0 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் ஆரம்பிச்சேன், சும்மா ஒரு வீடியோ போடணுமே அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பிச்சேன். பட் ஒரு 50 பேர் வந்தாங்க, ஒரு 100 பேர் வந்தாங்க, 500 ஆச்சு, 500 5000 ஆச்சு, 5000 10 20 30 சொல்லி ஒரு 70,000 தாண்டிட்டேன். ஸோ ஆனால் நான் எப்பவுமே சொல்லுவேன், இதை நம்பாதீங்க, இதை எப்போ வேணாலும் பேன் பண்ணலாம், எப்போ வேணாலும் உங்க காசை இழக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். அதனாலதான் நான் பர்சனலா ஒரு வேலை பார்த்துக்கிட்டேன். ஸோ எனக்கு இந்த பேன் பண்றது வந்து ஒரு பெரிய பாதிப்பு என்ன இது கிடையாது. அதாவது கொஞ்சம் கஷ்டம் இருக்கும், ஏன்னா நான் டெய்லி வீடியோ போடுவேன். இந்த ஃபேண்டசிங்கிறதுனால நான் நல்லா மேட்ச்லாம் பார்ப்பேன், உட்காந்து விடிய நான் பார்ப்பேன். ஸோ அது போக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும் நமக்கு. மற்றவங்களுக்கு ஒரு சினிமா எப்படியோ அதே போல நமக்கு இது வந்து ஒரு விளாடுறோமா, நம்ம எடுத்த பிளேயர் நல்லா ஆடணும் அப்படிங்கிற ஒரு ஜாலியாகவும் இருக்கும். சில இன்னைக்கு தோப்போம் ஜெயிப்போம், அது ஃபேண்டசியில உள்ளதுதான், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். பட் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் இதுக்கு வந்து 100 பேர்ல 50 பேர் வந்து ஆதரிப்பாங்க. பரவாயில்ல, ஆன்லைன்ல எத்தனை பேர் காசை இழந்து போறாங்க அப்படின்னு கண்டிப்பா ஒரு 50 பேர் வந்து குறையும் சொல்லுவாங்க. ஒரு 50 பேருக்கு கஷ்டமா இருக்கும். ஏன் மற்ற விஷயங்கள்லாம் இது பண்ணலையா, அது பண்ணலையா, இது பண்ணலையா, உங்களுக்கே தெரியும், நான் சொல்லணும் இல்லை. அந்த விஷயத்துல எத்தனை பேர் சாவுறாங்க, இந்த விஷயத்துல எத்தனை பேர் சாவுறாங்க, இதுல மட்டுமா அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். ஸோ அதனால எல்லா விஷயமே ஒரு காயின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பூவும் இருக்கும் தலையும் இருக்கும். ஸோ அதனால இப்படியும் பார்ப்பாங்க அப்படியும் பார்ப்பாங்க. ஸோ அதுல நம்ம பெருசு பண்ணிக்க தேவையில்லை. ஒரு வேளை இதுல ஏதாச்சும் கோர்ட்ல ஏதாச்சும் ஒரு கேஸ் நடந்து ஏதாச்சும் ஒரு அப்டேட் வந்தது அப்படின்னா கண்டிப்பா நம்ம டெலகிராம் சேனல்ல உங்களுக்கு அப்டேட் பண்றேன், வீடியோவும் மேக் பண்றேன். அண்ட் நம்ம சேனல் அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. நான் ஏதாச்சும் ஃபியூச்சர்ல இதுல ஏதாச்சும் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனான உள்ள வீடியோஸ் போட முடிஞ்சா போடுறேன், இல்லைன்னா அதுல ஏதாச்சும் கிரிக்கெட் சம்பந்தப்பட்டது கண்டினியூ பண்ணுவேன். ஏன்னா நான் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சேன், அது முடியல. ஸோ அதுக்காக விட்டு போகக்கூடாது, இல்லை பாதியில என்னைக்கு விட்டு போகக்கூடாது, போராடி பார்ப்போம் ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் எடுத்து. ஸோ அதுலயும் உங்களே மாதிரி ஒரு நீங்க ட்ரீம் லோன் கண்டென்ட் பாக்குறவங்க, ஸோ அதே போல வேற ஏதாச்சும் பிடிச்சி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாலும் நீங்களும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. பட் டெலகிராம் சேனல்ல இருந்து வெளியே போகாதீங்க யாருமே. ஏன்னா ஏதாச்சும் அப்டேட்னா உங்களுக்கு அதுலதான் நம்ம பேசி ஆகணும். அதனால தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இது கொண்டு மேற்கொண்டு ஏதாச்சும் ஒரு அப்டேட் இருந்தா உங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்றேன். பட் இந்த மாதிரி ஃப்ரீயா கொடுக்கறதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க. ஏன் அப்படின்னா சும்மா கொடுக்குறானுங்க, இவெல்லாம் நம்ம கமிஷன் எவ்வளவு ரூபாய் அடிச்சிருப்பானுங்க. ஸோ அதனால ட்ரை பண்ணி பாருங்க. இவ்வளவு நாள் நம்ம விளாண்டவங்க தானே, 6 டீம் போட்டு பாருங்க, 20க்குள்ள வந்தீங்கன்னா ஐபோன் கிடைக்க போகுது. அதை உண்மையா கொடுப்பாங்க. ஏன்னா அந்த பில்லுல ஒரு வாக்கியம் இருக்கு, என்ன அப்படின்னா
நீங்க வந்து பிரைஸ் கொடுத்துக்கலாம் ஃப்ரீயா, அதான் சொல்லியிருக்கிறாங்க. ஃப்ரீ கான்டெஸ்ட் போட்டிருக்காங்க. ஸோ காரு பைக்குன்னு இந்த மாதிரி எக்கச்சக்கமா கொடுக்க போறானுங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கொடுத்தா பயன்படுத்திக்கோங்க, யாரு வேண்டாம்னு சொல்ல போறா. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுடைய பெஸ்ட் டீம்ஸை போட்டு பாருங்க. அதுக்கு நான் வீடியோ மேக் பண்ண முடியுமா முடியாதுன்னா கொஸ்டின் மார்க் தான், அதுக்கு போட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு 6 டீம்ல நான் விளையாடுற டீம் வேணா நான் டெலகிராம்ல உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ அதுபடி நீங்க இது பண்ணலாம். ஸோ சப்போர்ட் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். இந்த வீடியோவையும் ஃபேண்டசி விளையாடுற எல்லா நண்பர்கள் உங்க சர்க்கிள்ல இருக்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, லைக் பண்ண சொல்லுங்க. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம்.